வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல போட்டு 37 நாள் ஆயிடுச்சு இன்னையோட சேர்த்து. இது கடல எல்லாம் பூவா இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா 4 தண்ணி வச்சும் விட்ருக்கேன் அந்த கடலைக்கு. இப்போ அந்த கடலைக்கு இது வச்சும் களை வெட்டல. புல்லு மருந்து தான் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கடலையில் களை வெட்ட போகிறோம். களை வெட்டிக்கிட்டு இதில் என்னென்ன புல்லு முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புல்லோட பேரெல்லாம் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிலா நெல்லி, இது நிமலம் புல்லு, இதை பார்த்திங்கன்னா இந்த புல்லை பார்த்திங்கன்னா இதுதான் முக்கரம்பு. நிறையா வந்துச்சுன்னா இதை அரிக்கும். நம்ம கையில் பிடுங்க முடியாது புல்லை, வெட்டினா தான். அது அப்படியே பக்கத்தில் இருக்கிறது குப்பைமேனி தழை. குப்பைமேனி அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா தம்பட்டஞ்சத்தைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மோர்ஞ்சங்கொடின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதான் அந்த புல்லு பெருசாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா காட்டு வெண்டை. இதுதான் சாற்றெண்ணெய் புல் அப்படிங்கிறது. இதில் விதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான விதைகள் இருக்கும். சின்ன சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படியே பொலன்னு கொட்டும், அது முளைச்சிக்கும் அப்படியே. இதான் காளாங்கீரைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் கோரை புல். இதுதான் தயிர் மொச்சடி தழை அப்படின்னு சொல்கிறது. இது இந்த மூலத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தயிரில் சேர்த்து சாப்பாடு செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக வாட்டின மாதிரி இது பண்ணி அந்த இடத்த அரைச்சி அப்படி லேசாக கட்டுவாங்க. இதில் பல வைத்திய குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதான் சுக்கஞ்செடிலாம் முளைச்சிருக்கு. இதான் காட்டு கத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இது நிறையா காடு பூரா வரும். இப்போது குறுக்கால் நம்ம போனோம்னா காலில் உரசும், அரிக்கும் காலெலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடலையில் பார்த்திங்கன்னா இது காஞ்சி போயிடுச்சு. பார்த்திங்களா, மீதி கடலையெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு இடத்த இது மாதிரி காஞ்சி போயிடுச்சு. கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப செத்து போயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஆனால் தெரியல. என்ன மட்டும் வேர்க்கரையான் வெட்டுதா இல்லை எதனால் அப்படின்னு சொல்லி இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியல. ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவுக்கு புல்லோட பேர்லாம் தெரியும். இன்னும் நமக்கு தெரியாது நிறைய புல்லாம் இருக்குது. அதாவது மனிதர்கள் பலவிதம், மனிதனின் குணம் பலவிதம், மனிதனின் எண்ணம் பலவிதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா புல்லும் பூமியில் ஏகப்பட்ட ரகமும் ஏகப்பட்ட பேர் கொண்டதாகவும் விதமாகவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம களை வெட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 7 குழி நிலம். இந்த கடலைப்பருப்பு 4 கிலோ அல்லது 3 கிலோ வச்சும் போட்டிருப்போம்.
கரெக்டாக சொல்லணும்னா 3.5 கிலோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரொட்டேட்ரு, அதுக்கப்புறம் பல்லு கலப்பை, ஒரு 2000 வைங்க செலவு. அது உரம் ஒரு முட்டை 3400 போட்டதோட ஒரு 4 ஒருத்தோட ஒரு 5 ரூபா மருந்து அடித்ததோட 5000 செலவாயிருக்குங்க. கடலைக்கு பார்த்தீங்கன்னா 37 நாள் ஆகுது. மறுபடியும் இப்போ ஒரு களை வெட்டுற செலவு இருக்குது. களை வெட்டி ஒரு தண்ணி, இன்னும் எத்தனை தண்ணி விடணும் அப்படின்னு தெரியல. 4 தண்ணி விட்டுருக்கேன். நான் இதை வச்சு இந்த கணக்கெல்லாம் பார்த்ததில்ல. இதில் வீடியோ போடுறதுனால இந்த கணக்கு எத்தனை நாள் ஆகுது, எத்தனை நாளில் பூ வருது, எத்தனை நாளில் விளைச்சலுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். தேங்க்யூ. என் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.